இன்றைக்கி குக்டோட வெட்டிங் பாய் பிரியாணி பேஸ்ட் யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சேங்க. பாஸ்மதி ரைஸில் இந்த பிரியாணி செய்யணும். 1/4 கிலோ ரைஸ்க்கான பேஸ்ட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். இதில் மட்டன் போட்டு இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டனை ஆல்ரெடி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் லைட்டாக உப்பு போட்டு ஒரு 4 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கிட்டேங்க. 1/2 கிலோ மட்டன் போட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 1/4 கிலோ ரைஸுக்கு அவங்க சொன்ன அளவுப்படி தண்ணி எல்லாமே அளந்து வச்சுக்கிட்டேன். இந்த பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் ஓப்பன் பண்ணி போட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுட்டு அதில் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்ச மட்டனை நான் போட்டுட்டு ஒரு கிளறி விட்டாச்சு. இதுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை அவங்க சொன்ன அளவுப்படி அளந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணி கொஞ்சம் கொதித்தோடனே 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொதி வந்த உடனே அதுக்கப்புறம் திருப்பி வந்து நான் குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 விசில் தாங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் தான் கரெக்டாக விட்டுட்டு ஓப்பன் பண்ணால் சூப்பராக வெந்திருந்துச்சு. லாஸ்ட்டாக அந்த ஆயில் ஒன்று கொடுத்துருந்தாங்க பேக்கெட்டில், அதையும் ஓப்பன் பண்ணி அதில் வந்து எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு திருப்பி கிளறி விட்டேன். இதில் வந்து குக்கரில் ஈஸியாக கிளற முடியலன்னு நான் அந்த பெரிய பேனில் போட்டு கிளறி விட்டுட்டேன். இது கூட நம்ம வீட்டில் வந்து முட்டை அவிச்சு வச்சுட்டு தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிட்டோங்க. காம்பினேஷனுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே வந்து ஹோட்டல்லாம் போய் காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஆசைப்படுற நேரத்தில் அந்த பேஸ்ட்டை வாங்கி நம்ம வீட்டிலையே செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாக நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டாக.